ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மன்னராய் வாழ வைக்கும் மகுட யோகம் யாருக்கு? இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் உபயோகங்கள் பல வகை உண்டு. அந்த வகை யோகங்களில் அபூர்வமான ஒரு யோகம் தான் இந்த மகுட யோகம். இந்த யோகம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு மன்னனுக்கு நிகரான வாழ்வியல் முறைகளை பெற்றிருப்பார்கள். அரசனாக அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கும் தன்மை கொண்ட உயர்ந்த மனிதராக, அதிகாரத்தில் உள்ளவராக அல்லது அதிகாரத்தில் உள்ளவரோடு நெருக்கமாக உள்ளவராக, படைத்தலைவராக, யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய தொழில்களில் உயர்நிலை பதவிகள் வகிப்பவராக, ஒரு கூட்டத்தை கட்டமைக்கும் தன்மை கொண்டவராக, வழிநடத்தி செல்லும் தலைவர்களாக, உயர்ந்த லட்சியங்கள் கொண்டவர்களாக, உயர் பதவி வகிப்பவர்களாக, நீண்ட ஆயுள் உடையவர்களாக, நல்ல உடல் திடாகத்திரம் கொண்டவராக, நல்மதிப்பு பெற்றவர்களாக, சமுதாயம் வணங்கத்தக்க உயரத்தில் இருக்கும் தகுதி உடையவர்களாக, பொன்பொருள் பூமி லாபம் போன்றவைகள் பெற்று நீண்ட காலம் அனைவரும் போற்றத்தக்க வாழ்க்கை வாழ்பவர்களாக இருப்பாங்க. மொத்தத்தில் இது ஒரு சிறந்த ராஜயோகங்களில் ஒன்று. அதுக்கு பேரே அப்புறம் அதனால தான் மகுட யோகம். ஒரு மன்னன் எப்படி இருப்பான்? அவனை சுற்றி ஒரு 10 மந்திரிகள் இருப்பாங்க, 100 வேலைக்காரங்க இருப்பாங்க, எப்போதும் அறிவுரை சொல்கிற ஆட்கள் இருப்பாங்க, வழிநடத்தி செல்லக்கூடிய தகுதியுடையவராக அவர் இருப்பார். அவருடைய ஒரு பேச்சுக்கு இந்த ஊரே கட்டுப்படும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு குடும்பமே கட்டுப்படுங்கிற மாதிரி, ஒரு உறவு கூட்டமே கட்டுப்படுங்கிற மாதிரி, ஒரு கட்சி கட்டுப்படுங்கிற மாதிரி ஒரு செயல்திறன் மிக்கவராக இருப்பார். ஸோ இதுக்கான கிரக அமைப்புகள் என்ன? பொதுவாக இந்த மகுட யோகத்திற்கு 3 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டியது அவசியம். ஒன்று, சனி பகவான். மக்கள் தலைவர்களை உருவாக்குறதில் அவர் ஒரு ஃபேமஸான ஆள். இவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறணுன்ற அவசியம்லாம் இல்லை. சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கணும். இது முதல் விதி. சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கணும். இது முதல் விதி. இரண்டாவது விதி, குரு பகவான், த மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி. இவங்க 2 பேரும் தான் மெயினான ஆளுகள். ஏன்னா காலபுருஷனுடைய தர்ம கர்மாதிபதிகள் இவங்க தான். இந்த குரு பகவான் 9ஆம் இடத்திலோ, உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்திலோ அல்லது உங்கள் லக்னத்திற்கு 9ஆம் அதிபதிக்கு 9ஆம் இடத்திலோ, இது நல்லா திருப்பி ஒரு வாட்டி கவனிச்சுக்கோங்க. ஒன்று, உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கணும் குரு. இல்லைன்னா உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவருக்கு 9ஆம் இடத்துல இருக்கும். ஸோ இந்த 2 விதிகளில் ஏதாவது ஒன்றில் இருக்கணும். 3வது நபர் 9ஆம் அதிபதி தான். இந்த 9ஆம் அதிபதி நட்பு நிலைக்கு கீழே போகாமல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும். புரிஞ்சிச்சுங்களா? அவர் நட்பில் இருக்கலாம், ஆட்சியில் இருக்கலாம், திக்பலத்தில் இருக்கலாம், மூலத்திரிகோணத்தில் இருக்கலாம் மற்றும் உச்சமாக இருக்கலாம். இதில் 9ஆம் அதிபதி தான் மெயின் பவர். 10ஆம் இடத்துல சனியும், லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல குருவோ அல்லது 9ஆம் அதிபதிக்கு 9ஆம் இடத்துல குருவும் இருந்தால் போதும். இந்த அமைப்பு உங்களுக்கு மன்னருக்கு மன்னராய் திகழ வைக்கும் மகுட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யார்? செவ்வாய். ரைட். இப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்த இவருக்கு கட்டாயம் சனி 10ல் இருக்கணும். அதாவது ரிஷபத்தில் சம உச்ச வீட்டில் சனி உட்கார்ந்துடணும். இது முதல் விதி. ரெண்டாவது விதி, 9ஆம் இடத்துல குரு இருக்கலாம். 9ஆம் இடத்துல குரு இருக்கலாம் அல்லது செவ்வாய்க்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கலாம். இப்போ செவ்வாய் மேசத்திலேயே ஆட்சி மூலத்திரிகோண வலுவோடு இருக்கார், சிறப்பு. விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் இருக்கிறார். இப்போ விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும்போது கடகத்தில் குரு இருக்கிறது மகுட யோகம். அல்லது சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடமான மேசத்திலே குரு இருக்கிறது மகுட யோகம். இங்கே செவ்வாயும் ஆட்சி வலுவோடு இருக்கார், குரு உச்ச வலுவோடு இருக்கார், சனி சம உச்ச வலுவோடு இருக்கார். இது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான தலைமை பதவியை கொடுக்கக்கூடிய யோகிதையாக இருக்கும். சரி, செவ்வாய் 9ஆம் அதிபதி மகரத்தில் உச்சமாயிடுறார். மகரத்தில் உச்சமான செவ்வாய்க்கு 9ஆம் இடமான கன்னியில் குரு இருந்தாலும் இந்த யோகம் வேலை செய்யும். அல்லது மேசத்திலேயே குரு இருந்தாலும் வேலை செய்யும்.
ஒன்று உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கணும், இன்னொன்று உங்கள் 9ஆம் அதிபதிக்கு 9ஆம் இடத்துல இருக்கணும். ஸோ இது 2 தான் விதி. புரிஞ்சிச்சிங்களா? ஆனால் சனி 10ஆம் இடத்துல இருந்தே ஆக வேண்டியது கட்டாயம். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு சனி 10ஆம் இடத்துல இருக்கார், ஆட்சி, அருமையான அமைப்பு. 9ஆம் அதிபதி குரு 9லே இருக்கார், இதுவும் ஆட்சி, அருமையான அமைப்பு. இது வேறு எந்த விளக்கமே தேவையே இல்லை. 9ஆம் அதிபதி 9ல், 10ஆம் அதிபதி 10ல், 9ஆம் அதிபதியாக குருவே வந்துடுறாரு, குரு 9ஆம் இடத்துல இருக்கார், 10ஆம் அதிபதி சனி 10ல் இருக்கார். இது ஒரு முதல் தரமான மகுட யோகம். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதியாக சனி வருவார். இவர் 10ல் தான் இருந்தாலும் 10ல் இருக்கும்போது அவர் ஆட்சி மூல திரிகோண வலுவில் வந்துடுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவரே 9ஆம் அதிபதிங்கனால அவருமே ஆட்டோமேட்டிக்காக வலுத்துடுவார். இப்போ இந்த ஜாதகத்துக்கு குரு 9ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா துலாத்தில் குரு இருந்தார்னா சிறப்பான அமைப்பாக வரும். ஏன்னா சனிக்கு 9ஆம் இடத்துல. மிதுன லக்ன ஜாதகத்திற்கு 9ஆம் அதிபதியாக சனியே வந்துடுவார், ஆனால் அவர் 10ல் தான் இருக்கணும். அப்போ 9ஆம் அதிபதிங்கிற முறையில் ஒரு 10ஆம் இடத்துக்கு வந்துடுற போது குரு பகவான் 9ல் கும்பத்தில் இருக்கணும். இது சிறப்பு, மகுட யோகத்தை தரும் அமைப்புகளில் ஒன்று. அல்லது சனிக்கு 9ஆம் இடமான விருச்சிகத்தில் குரு இருக்கணும். புரிஞ்சிச்சிங்களா? 9ஆம் அதிபதியாக இவரே வர்றதுனால. இப்போ கடகலக்ன ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியாக வரக்கூடியது குரு. அவர் 9ஆம் அதிபதியாகவே வந்துடுறதுனால அவர் அங்கேயே இருக்கிற சிறப்பு. மேஷத்தில் சனி இருந்தார்னா வெகு சிறப்பு. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருப்பார். இங்கே இவர் நீச்சமாவார், ஆமாம் நீச்சமாவார், ஆனாலும் மகுட யோகம் இருக்கும். என்ன ரொம்ப பெரிய உயர்நிலை பதவிக்கு பதிலாக கொஞ்சம் சின்ன உயர்நிலை பதவிகள் இருக்கும். அறிவிக்கப்படாத பதவிகளில் இருக்கும் அமைப்பு கூட இவங்களுக்கு உண்டு. இந்த கிங் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்சின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு தலைவர்னு ஒருத்தர் இருப்பார், ஆனால் கட்சியை பின்னாடி இருந்து நடத்திக்கிட்டு இருக்கிறவரும் ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரியான அமைப்புகள், ஒரு பெரிய கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு, அறிவிக்கப்படாத ஒரு பவர்ஃபுல்லான மனிதர்கள், நிழல் உலக தலைவர்கள் அப்படிங்கிறது மாதிரியும் கூட எடுத்துக்கலாம். இந்த கிங் மேக்கர்ஸ் ஒரு விஷயத்தை அவங்க முடிவு பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே இயங்கணும் அப்படிங்கிறது மாதிரியான தொழில் அதிபர்களை உருவாக்குறது. மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அரசியலையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கொண்ட தொழிலதிபர்களை உருவாக்குறதுங்கிற மாதிரியான அமைப்பில் அது வரும். சிம்மலக்னத்துக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான். 9ஆம் அதிபதி செவ்வாய், சனி 10ல் இருக்கணும், குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும். அது ஒன்று லக்னத்துக்கு 9லையோ அல்லது செவ்வாய்க்கு 9லையோ இருக்கணும். கன்னிகா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி சுக்கிரன், சனி 10ல் இருக்கணும் மிதுனத்தில். 9ஆம் அதிபதி சுக்கிரன் இவருக்கு அங்கேயே இருக்கிறது ப்ளஸ் கூடவே குரு இருக்கிறது சிறப்பு. அல்லது சுக்கிரன் அங்கே ஆட்சி பெற்ற நிலையில் குரு பகவான் மகரத்தில் இருக்கிறது சிறப்பு கன்னிகா லக்னத்துக்கு. இது குரு லக்னத்தையும் பார்ப்பார், 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனையும் பார்ப்பார் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பில் வரும். சுக்கிரன் எங்கிருந்தாலும் சமம் நட்புங்கிற நிலைமை கீழே குறையாத இடத்துல எங்கே இருந்தாலும் அவருக்கு 9ல் குரு இருந்துட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக மகுட யோகம் வேலை செஞ்சிடும். கன்னிகா லக்னம் துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதியாக புதன் வந்துடுவார். 9ஆம் அதிபதி புதன், சனி 10ல் கடகத்தில் இருக்கணும். சனி 10ஆம் இடத்துல இருக்க இந்த புதனுக்கு 9லோ அல்லது மிதுனத்திலோ குரு இருக்கும்போது மகுட யோகம் ஏற்படும். புதன் எங்கிருந்தாலும் அவர் பகை, நீச்சம், சமம் இந்த 3 நிலை இல்லாமல் எங்கே இருந்தாலும் ஓகே தான், நட்பு நிலையில் இருக்கலாம். இப்போ உதாரணமாக துலா லக்னத்துக்கு சிம்மத்தில் புதன் இருக்கார், இது அவருக்கு நட்பு வீடு தான். இந்த புதனுக்கு 9ஆம் அதிபதியான புதனுக்கு 9ஆம் இடமான மேசத்தில் குரு இருக்கார். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக சனி 10ஆம் இடம் கடகத்தில் இருக்கும்போது மகுட யோகமாக செயல்படும். புரிஞ்சிடுச்சிங்களா? விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு 9ஆம் அதிபதி சந்திரன், குருவும் சந்திரன் இணைஞ்சு 9ல் இருந்து சனி சிம்மமான 10ல் இருந்தால் அற்புதமான மகுட யோகம் வேலை செய்யும். மிகச்சிறந்த உயர்ந்த பதவிகளை கொடுக்கக்கூடியது. ஒரு வணங்கத்தக்க உயரத்தில் ஒருத்தரை கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு இந்த மகுட யோகம் சிறப்பாக வேலை செய்யும். நிறைய ஜாதகங்கள் இந்த மாதிரியான யோகங்கள்லாம் உள்ளே ஒழிஞ்சிட்ருக்கும். அது நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். சாதாரணமாக இருக்கும் ஜாதகம். ஜாதகரை பார்த்திங்கன்னா ஒரு பிக் ஷாட்டாக இருப்பார், மிக உயரத்தில் இருப்பார். அவருக்கு இந்த மாதிரியான உபயோகங்கள் எல்லாம் பெரும் அளவில் வேலை செய்யும். அது மாதிரி சந்திரனுக்கு எங்கிருந்தாலும் சந்திரனுக்கு குரு 9ஆம் இடத்துல இருந்தார்னாலும் சனி சிம்மத்தில் இருக்கும்போது விருச்சிக லக்னத்துக்கு இந்த யோகம் ஏற்படும். தனுர் லக்னத்துக்கு சனி பகவான் 10ல் கன்னியில் இருந்துடணும். 9ஆம் அதிபதி சூரியனும் குருவும் இணையலாம். இதில் சூரியனுக்கு 9ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அதே அமைப்பு ஏற்படும். இப்போ இந்த உதாரணம் பாருங்கள். தனுசு லக்னம், சூரியன் மேசத்தில் இருக்கார், 9ஆம் அதிபதி மேசத்தில் இருக்கார், உச்சம். சனி 10ஆம் இடத்துல இருக்கார், 10ல் சனி கன்னியில், தனுசுலேயே குரு இருக்கார். லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி,
9ஆம் அதிபதிக்கு 9ல் இருக்கார், சனி 10ஆம் இடத்துல இருக்கார். இது எவ்வளோ பெரிய அருமையான மகுட யோகம் பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த அமைப்புகள் ஏற்படும். மகர லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி புதன், 10ல் சனி ஆகும்போது உச்ச வலிமையை பெறுவார். ஆட்டோமேட்டிக்காக சனி 10ல் தான் இருக்கணும், அது ரூல்ஸ். இப்போ 10ஆம் இடத்துல இவர் இருந்து 9ஆம் அதிபதி புதனோடு சேர்ந்து குருவும் அங்கேயே இருந்தார்னா வெகு சிறப்பு. அல்லது புதனுக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருந்தாலும் சரி, புதன் எங்கே இருந்தாலும், இப்போ மிதுனத்தில் புதன் ஆட்சியாக இருக்காரா, கும்பத்தில் குரு இருக்கலாம் 9ஆம் இடத்துல. ரிஷபத்தில் புதன் அதிநட்பு நிலைமையில் இருக்காரா, மகரத்தில் குரு இருக்கலாம். அந்த மாதிரியான அமைப்புகளை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். கும்பலக்கணத்துக்கு ஆல்ரெடி சொன்னது தான். 9ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருவார், 10ல் சனி விருச்சிகத்தில் இருக்கணும் லக்னாதிபதிங்கிற முறையில். இதில் 9ஆம் இடத்துல குரு துலாத்திலே இருந்தாலும் சரி, அல்லது சுக்கிரன் நின்ற வீட்டிற்கு 9ல் இருக்கணும். இதில் சுக்கிரன் நட்புக்கு குறையாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். பாக்கியங்களை ஒருவர் அனுபவிக்கிறதுக்கு முதல்ல பாக்கியாதிபதி கிடக்கூடாதுங்க. அதுதான் இந்த யோகத்தினுடைய பேசிக் ரூல்ஸ். உங்கள் பாக்கியம், உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா முதல்ல பாக்கியாதிபதிங்கிறவர் கெட்டு போகாமல் இருக்கணும்ல. அவரே போய் பகை நீச்சம் அஸ்தமனம் கிரகணம் அடைஞ்ச பிறகு எப்படி பாக்கியம் நமக்கு கிடைக்கும்? மகுட யோகம் எப்படி கிடைக்கும்? மிக உயர்ந்த இடத்துக்கு எப்படி வர முடியும்? மீன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார், 10ஆம் இடத்துல சனி தனுசில் இருக்கணும். இங்கே குரு பகவான் 9ஆம் இடமான விருச்சிகத்தில் இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கு 9ஆம் இடத்துல இருந்தாலும் சரி. இப்போ மீன லக்னம், செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார், அதிநட்பு வீடு. இங்கே மேசத்தில் குரு இருக்கார், சனி 10ஆம் இடத்துல இருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்கிற செவ்வாயையும் குரு பார்த்துருவார், தனுசில் இருக்கிற சனியையும் குரு பார்த்துருவார், அவரும் நல்ல வீட்டில் உட்காந்துருப்பார். இது ஒரு அருமையான மகுட யோகம். புரிஞ்சிச்சிங்களா? ஸோ மகுட யோகத்திற்கு சம்பந்தப்படுபவர்கள் 3 பேர். ஒன்று குரு, இன்னொருவர் சனி. இதில் சனிக்கு மட்டும் கண்டிஷன், அவர் 10ல் தான் இருக்கணும். ஏன்னா மக்கள் தலைவனாக ஆக்கிறது தான் மகுட யோகம். ஒரு தலைவனாக்கணும். தலைவனாக்கிறதுல சூரியனுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு சனிக்கும் பங்கு உண்டு. நீங்கள் பெரும்பாலானோரிடம் அவர்களுடைய அபிமானத்தை பெறும்போது தான் தலைவராகிறீங்க. பெரும் கூட்டம் உங்களுக்கு பின்னாடி இருக்கணும், அப்போ தான் நீங்கள் தலைவர். அப்போ அந்த பெரும் கூட்டத்தை உங்களுக்கு சேர்த்து தரும் தகுதி 10ல் இருக்கிற சனிக்கு உண்டு. அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக குரு 9ல் இருந்து லக்னத்தை பார்ப்பது அல்லது 9ஆம் அதிபதியை பார்த்து விடுவது உங்கள் பாக்கியதையை, அதிர்ஷ்டத்தை, முன்னேற்றத்தை அதிகரித்து விடும். இந்த மகுட யோகம் உங்கள் ஜாதகத்தில் உண்டா என்பதை பார்த்தறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.